ஊருக்கு 10 ஜாதி இருக்கும். இந்த ஜாதிக்காரன் உட்கார பஸ்ல நான் உட்கார மாட்டேன், இந்த ஜாதிக்காரன் வர்ற பஸ்ல நான் வர மாட்டேன்னு சொல்லி ஊருக்கு 9 மணிக்கு ஒரு பஸ் வருதுன்னு வைங்க. அவன் 9 மணிக்கு வந்து ஒரு 10 பஸ், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு பஸ் விளங்குமா? இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சு என்ன ஆகுறது? அந்த ஊருக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஊருக்கு போகின்ற அனைத்து பேருந்துகளும் கெம்பனூருக்கு போற எல்லா பஸ்ஸும் அண்ணா நகர் திரும்பிட்டு வரணும். அல்லது எந்த பேருந்தும் போகல, ஒரே பேருந்து தான் போகுதா, பரவாயில்ல ஒரு பேருந்து போகட்டும். 7 சிங்கிள் போகுது ஒரு நாளைக்கு, போது ஒரு ஊருக்கு 7 சிங்கிள்ங்கிறது கரெக்டானது. அப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கேப்ல அங்க போகுது. போறப்பெல்லாம் வந்து அண்ணா நகர்ல திருப்பிட்டு வா. திருப்பாம வந்திருந்தா ஒக்கடிக்கோட சண்டை கட்டி இருக்கணும் கண்டக்டர் டிரைவர் கிட்ட. என்னையா உனக்கு அவ்வளவு அசால்ட்டு, ஏன் அங்க போகாம இங்க நிறுத்திட்டேன்னு சொல்லி கேட்கல. போக்குவரத்து அதிகாரிகளுக்கு யாராவது ஒருத்தங்க சம்பளம் வாங்குறதுல உண்மையா இருக்கிறாங்களா? உண்மையா இருக்கணுமல்ல, கிடையாது. இவங்க எல்லாம் ஒக்கடிக்கோட இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேற வேற ஜாதியா இருப்பாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்டவனை அடக்கும் போது, தாழ்த்தப்பட்டவனை இழிவுபடுத்துவதில் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. பரவாயில்ல, திமுக தானே திட்டுறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நேத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ, யானை கொடுமையால் பலர் சாகின்றார்கள், இங்கே ஒருவர் கங்கா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அத்துக்கல் பகுதியில் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். ஐயா நியாயம்தான், இல்லன்னு சொல்லல, அந்த பாதிப்புக்கு நீங்க பேசணும் தான். ஆனா கெம்பனூர் உங்க தொகுதியில வருதா இல்லையா? கெம்பனூர்ல அண்ணா நகர் பகுதி மக்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? அவங்க இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அப்ப மட்டும் அவர் வந்து கூடாத தீண்டாத ஜாதி ஆயிடுறாங்களா? போன வீடியோல நம்ம வந்து தொண்டாமுத்தூர் பக்கம் கெம்பனூர்ல வந்து அரசு பேருந்து ஜாதி தீண்டாமையை வந்து ஃபாலோ பண்ணுது, ஏன் அப்படி பண்ணுது, யாரு இதை வந்து காப்பாத்துறா, இதுக்கு வந்து உண்மையான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த பேசுனதனுடைய விளைவா இந்த ஒரு வாரத்துல அந்த ஊர்ல என்னென்ன மாற்றம் நடந்திருக்குது, அல்லது அந்த கொடுமையை வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அல்லது ஒழிக்கலாம்னா ஒழிக்கிறது இல்ல, நம்ம வந்து ஒழிக்க சொன்னோம், இல்லாம பண்ண சொன்னோம், கொடுமை இல்லாமல் பண்ண சொன்னோம், இவன் மறைக்க பாக்குற அந்த ஒழிக்கிறது, அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யார் யார் இதை பண்றாங்க, அந்த மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, இதை பத்தி எல்லாம் வந்து இந்த முறை பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் இந்த கொடுமை, இந்த பஸ்ல ஜாதி தீண்டாமை கொடுமை அப்படிங்கிறது நடக்குதா அப்படின்னா இல்ல, இது ஆல்ரெடி முன்னாடி இருந்தே இருக்கு. இதற்கு வந்து முக்கிய காரணமே வந்து எஸ்பி வேலுமணி அவர்தான் காரணம். ஓட்டு வேணுங்கிறதுக்கு வேண்டி கவுண்டமணி செந்தில் ஒரு ஜோக்குல வந்து ஏன் தேச மாதிரியே இருக்கணும், தேய்க்காத மாதிரியே இருக்கணும்டா தம்பி அப்படி. அது போல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டும் வேணும், அதனால இந்த ஜாதிய தீண்டாமை வந்து அங்க இருக்கணும். அதே சமயம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு அவங்க ஓட்டையும் தக்க வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்களுக்கு தனியா பஸ் ஸ்டாப், அவங்களுக்கு தனியா சீரணி கலை இறங்கும், அப்புறம் இன்னும் அவங்களுக்கு என்ன வசதி வேணுமோ, ஆனா எதுனாலும் தனியா தர்றேன், இதுல பங்கு கேட்க வேண்டாம், இதுல உரிமை பேச வேண்டாம்னு அவர் பண்ணிவிட்டு போயிருந்தார். அவர் பண்ணினதா அந்த ஊரின் நகர செயலாளர்கள் எல்லாம் வந்து அந்த பகுதி பொறுப்பாளர்கள் நல்லா காப்பாத்துறாங்க, சும்மா சொல்ல முடியாது. திமுக பொறுப்பாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து இரட்டை குரல் துப்பாக்கியெல்லாம் இருக்காங்க. இரட்டை குரல் துப்பாக்கியா வந்து ஒரு கொடுமைகளை எதிர்ப்பதற்காக, ஒழிப்பதற்காக திமுக திக சேர்ந்து இரட்டை குரல் துப்பாக்கியா செயல்படும். திமுக விசிக இரட்டை குரல் துப்பாக்கியா, திமுக கம்யூனிஸ்ட் இரட்டை குரல் துப்பாக்கியா செயல்படும். பிஜேபியினுடைய வகையறாக்கள் எல்லாம் அவங்க வந்து இரட்டை குரல் துப்பாக்கியா, பிஜேபி புதிய தமிழகம், பிஜேபி ஏடிஎம்கே இவங்க எல்லாம் புதிய இரட்டை குரல் துப்பாக்கியா செயல்படுவாங்க. ஆனா என்னைக்குமே வந்து திமுகவும் அதிமுகவும் இரட்டை குரல் துப்பாக்கியா செயல்படாது. ஆனால் இந்த கோவை தொண்டாமுத்தூர் கெம்பனூரில் இவங்க தான் இரட்டை குரல் துப்பாக்கி. சரி, இவங்களுக்கெல்லாம் மாற்றம் தருவேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ விஜய் அவரோட கட்சி அங்க இருக்கு, அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னா கிடையாது. அவங்க இவங்களை விட அமைதியா இருக்காங்க. விஜய் எப்படி அமைதியா இருப்பாரோ அவரை விட மிஞ்சின அமைதி இவங்க. இப்படிதான் அங்க எல்லாரும் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து போன முறை பேசினதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு இங்க இருக்கிற ஆர்டிஓ இன்னும் போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து ரெகுலரா காலையில எந்திரிச்சது எல்லாம் வந்து கெம்பனூருக்கு போறது, அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு விடியலுக்காக இந்த விடியல் பயணம், இந்த விடியல் ஆட்சி ஒரு நல்ல விடியலை தருமா அப்படிங்கிறதுக்கு போறது இல்லை. இவங்க போய் யார் யாரு பாதிக்கப்படும் மக்களோ அவங்களையே சந்திச்சு அவங்கள வந்து அமைதிப்படுத்துறது, அவங்கள வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அந்த மக்களுக்கு வந்து ஏமாத்துறது, இந்த வேலையை தான் வந்து இந்த போக்குவரத்து அதிகாரிகள் செய்யறாங்க. அந்த மக்களை விட மோசமானவர்கள் வந்து இந்த திமுக அரசினுடைய அதிகாரிகளா இருக்காங்களே. இந்த திமுக அரசு கிட்ட நம்ம ஏன் மறுபடியும் திமுக அரசு கிட்ட கேட்கிறோம்னா, நீங்கள் தான் பெரியாரின் தொடர்ச்சி, இந்த அரசு பெரியாரின் கொள்கையை
நிறைவேற்றும் அரசு, அண்ணாவின் கொள்கைகளை நிறைவேற்றும் அரசு, நீதி கட்சியின் தொடர்ச்சி. நீதி கட்சி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? நீதி கட்சியின் தொடர்ச்சின்னு பேசுறீங்க, வார்த்தையெல்லாம் உங்களாட்ட வார்த்தையில பேசி மயக்கறக்க எவனாலே முடியாது. ஆனா செயல்பாட்டுல நீதி கட்சி அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப தனியார் பேருந்துகள்ல பஞ்சமர்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி டிக்கெட் பயணச்சீட்டு அதுலயே பின்னாடி அச்சடிச்சிருந்தாங்க. அதை ஒழிச்சு அந்த தனியார் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் டிக்கெட்ல பயன்படுத்துறாங்களோ, எந்தெந்த பேருந்து இப்படி பயன்படுத்தோ அவங்களுக்கெல்லாம் உரிமம் ரத்து அப்படின்னு சொல்லி ஆணையிட்டது நீதி கட்சி ஆட்சி. 77 வருட சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசு பேருந்து திமுக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் முதல்வர் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் பேசுற திமுக ஆட்சியில அரசு பேருந்து ஜாதி தீண்டாமையை ஃபாலோ பண்ணுது, கடைபிடிக்குது அப்படின்னு சொன்னா, அதை ஒழிக்க சொன்னா, அதை இல்லாம ஆக்குன்னு சொன்னா இவங்க எப்படி ஒழிக்கிறாங்க தெரியுங்களா? எடுத்துக்காட்டுக்கு பேருந்தில் இந்த கஞ்சா கொண்டு போறதையெல்லாம் தடுக்கணும், போதைப் பொருள் கொண்டு போறதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தா, இந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டரோ டிரைவரோ அல்லது போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த மாதிரி யாரு எப்ப செக்அப் பண்ண வர்றாங்களோ அப்ப அதை ஒளிச்சு வச்சுக்கோங்க, மறைச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஓப்பனா பண்ணுங்க அப்படிங்கறது போல. இந்த கொடுமை, ஜாதி தீண்டாமை கொடுமை இருக்கக்கூடாது. இது அயோக்கியத்தனம். இப்படி இந்த ஊரை பார்த்து இன்னும் ஒவ்வொரு ஊர்லயும் ஊருக்கு 10 ஜாதி இருக்கும். இந்த ஜாதிக்காரன் உட்கார பஸ்ல நான் உட்கார மாட்டேன், இந்த ஜாதிக்காரன் வர்ற பஸ்ல நான் வர மாட்டேன்னு சொல்லி ஊருக்கு 9 மணிக்கு ஒரு பஸ் வருதுன்னு வைங்க. அந்த 9 மணிக்கு ஒரு 10 பஸ், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு பஸ். விளங்குமா? இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சு என்ன ஆகுறது? இந்த கேடுகளுக்கு தான் நீங்க துணையா போயிட்டு இருக்கீங்க. அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. எஸ்பி வேலுமணி முக்கியமான காரணம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுக கிட்ட தான் உரிமையா கேட்க முடியும். பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சி, அந்த பகுதி பேர் என்ன? அண்ணா நகர். திமுக இன்னைக்கு வரைக்கும் அண்ணா பேரை சொல்லாத நாள் இருக்கா? பேரறிஞர் அண்ணாவை எவ்வளவு உயர்வா, எவ்வளவு ஒரு உயிரா நினைச்சவர் கலைஞர். ஆனா நீங்க அந்த அண்ணாவின் பெயரை தானே அந்த ஊருக்கு, அந்த பகுதிக்கு வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அது வேற ஒரு ஊரே அல்ல, அது ஒரே ஊர். பிசிக்கள் இருக்கிற மாதிரி எஸ்சிக்கள் அங்க இருக்காங்க, அவங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. அதனால அந்த பகுதிக்கு அண்ணா நகர் எல்லா ஊர்லயும் தான் இருக்கும். பெரியார் நகர், அம்பேத்கர் நகர், காந்தி நகர், ராஜாஜி நகர் அப்படின்னு எல்லா ஊர்லயும் இருக்கும். அது போல அங்க அண்ணா நகர் இருக்கு. நீ அண்ணாவை மதிக்கிறவங்களா? நீங்க அண்ணா நகர்ல அண்ணா நகர் மக்களை தான் ஏத்திட்டு வர மாட்டேங்கிறான், அண்ணா நகர் மக்களை தான் தீண்ட மாட்டேங்கிறான் ஜாதி காரணமா. அண்ணா நகர் மக்கள் ஏறி உட்கார்ந்த இடத்தில் நான் உட்கார மாட்டேன், அண்ணா நகர் மக்கள் முதலில் உட்கார்ந்த பிறகு நான் உட்காருவதா? இதுக்கெல்லாம் ஒரு 2 பேர்த்த எவன் பஸ் தடுக்கிறீங்க, தூக்கி உள்ளவை அப்படின்னு சொல்லி இருந்தா அது ஸ்டாலின் அரசு, அது சுயமரியாதை அரசு, அது திமுக அரசு. அதை விடுங்க. கலைஞர் அவர்கள் தவறு செய்கிற மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கண்டித்து அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், அவன் இவன் சொல்லி ஒரு ஜாதி வெறி கொண்டவனுதான். இங்க பாருங்க, இந்த ஊர்ல இப்படித்தான் இருக்கும், இதுக்கு நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி தலைவர்களுக்கு ஆணையர் இதா மாறிடுச்சு. நீதி கட்சியின் தொடர்ச்சியா இது, பெரியாரின் தொடர்ச்சியா இது. ஒவ்வொரு சாதனைகளும் பெரியார் கண்ட கனவுகளை எல்லாம் நிறைவேற்றும் போது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்த அரசு அப்படின்னு பேர் வாங்கின அரசு தானே. அந்த அரசு இப்போது பெரியாரின் நெஞ்சில் அல்ல, உடம்பு முழுக்க குத்துன்னு குத்துது ஜாதி தீண்டாமையார். அதை ஃபாலோ பண்ணி அதை இறுக்கமா வச்சிருக்கு. நீங்க எந்த பிரச்சனையும் எடுங்க, அதை ஆற போட்டு அதனால அவமானப்பட்டு கடைசியில முடிவு எடுக்கிறது. ஏன் ஆரம்பத்திலே எடுக்கிறதுக்கு என்ன வலிக்குதுங்கிறேன். தைரியமே எடுக்கலாமல்ல. பெரியாரை அன்னூர், புளியம்பட்டி, கார்மடை பகுதிகளில் பெரியாரை கூப்பிட்டு உக்கலிக்கோடர்கள் அவங்க ஜாதி சங்க மாநாட்டுல, ஒக்கலியர் மகாஜன மாநாட்டுல பெரியார பேச வச்சிருக்காங்க. டேட் வரையே பதிவு பண்ணிருக்காங்க. சுபகுணராஜன் அப்படிங்கிறவர் ஜாதி சங்க மாநாடுகளில் பெரியார் அப்படிங்கிற புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஒக்கலியர் ஜாதி சங்கத்தில் இப்பவும் டிடிஆர் ரங்கசாமி அப்படிங்கிறவர் மேட்டுப்பாளையத்துல பவானி நொய்யல் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுகிறவர். அது என்ன ஒரு ஜாதிக்கு மட்டுமா போராடுறாரு? எல்லாருக்காக போராடுகிறவர். திராவிட இயக்க வரலாற்றை, நீதி கட்சி வரலாற்றை, சுயமரியாதை வரலாற்றை அழகா தெளிவா விளக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னும் பல நல்ல தலைவர்கள் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒக்கலிக்கோடர்கள் அப்படிங்கிறவங்க உயர்ந்த ஜாதி, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்க உட்கார்றதான்னு. ஒக்கலிக்கோடர் சமுதாயத்தில் கிணத்துக்கடை அருகே வடபுதூரில், அதாவது சுப்பேகவுடர், நஞ்சப்பகவுடர் அண்ணன் தம்பிங்க, அந்த ஊரில் பள்ளிக்கூடம் கொண்டு வர்றதுக்கு அவங்க காரணமா இருந்தவங்க. அதுல நஞ்சப்பகவுடர் அப்படிங்கிறவர் மணிகாரரை பார்க்க போறாரு. அதாவது 1960 அந்த மாதிரி சமயங்கள்ல, 60-70கள்ல அவர் அதாவது நஞ்சப்பகவுடருடைய மகனும் போயிருக்காரு. குண்டப்ப ஐயர்னு ஒருத்தர் அங்க மணிகாரரு.
வாடா நஞ்சப்பா, என்னடா கையெழுத்தாடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நஞ்சப்ப கவுடரின் மகன் வேலுச்சாமி, என்னடா நம்ம காட்டுல ஏதாவது விளைஞ்சா பண்ணனா அதை வாங்கிட்டு போறவன், நம்ம அப்பாவை விட வயசுல ரொம்ப கம்மியானவன், நம்மளுடைய நிலத்துல விளையறதெல்லாம் எது வந்தாலும் வாங்கி திங்கிறவன், இவன் எங்க அப்பாவை விட எவ்வளவு வயது குறைவானவன், வாடா போடான்னு பேசுறேன், எவ்வளவு திமிர் இருக்குன்னு சொல்லி வேலுச்சாமி கவுடர், அவரு கவுடர்னு உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன், அவர் கவுடர்னு போட்டுக்க மாட்டார். வேலுச்சாமி செருப்பு எடுத்துட்டு அடிக்க போனார் குண்டப்பையரை. குண்டப்பையர் உடனே சுப்பேகவுடருக்கு சொல்லி, சுப்பேகவுடர் அந்த ஊருக்கு அன்னைக்கு தலைவர், சுப்பேகவுடருடைய மகனுக்கு ஆசிரியர் வேலை வாங்கி கொடுத்தவரு இந்த பக்கம் இந்த தொண்டாமுத்தூர் பதியில இருந்த ஒரு டிடி திப்பையாவோ ஏதோ கவுடர், அவரு தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த சுப்பேகவுடர்கிட்ட போய் குண்டப்பையர் இந்த மாதிரி என்ன செருப்பு கழட்டி அடிக்க வரான் நஞ்சப்பம் பையன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு காப்பி வாங்கிட்டு வாடான்னு சொல்லி வேலுச்சாமி நஞ்சப்ப கவுடர் மகன்கிட்ட, நஞ்சப்ப ஒக்லி கவுடர் மகன்கிட்ட சொன்னப்ப காப்பி வாங்க போனது உடனே வந்துட்டார். அவர் ஒரு ஐயர் கடையில வாங்கிட்டு வர சொல்லி இருக்காரு கிணத்து கடவுல. அவர் போனது முன்னாடியே ஒரு தேவர் கடையில வாங்கிட்டு வந்துட்டார். என்னடா போனதை அப்படின்னு சொல்லி அந்த டீய சிந்திட்டார். எதுக்கு சிந்தினாரு? ஒரு தேவர் கடை இங்க இருக்குது, அந்த கடையில வாங்கிட்டு வந்தேன் தானே அப்படின்னு சொல்லி அந்த டீய சிந்தினதும் மறுபடியும் போய் வாங்கிட்டு வாங்கிட்டார். மறுபடியும் போறப்ப அந்த தேவர் டீ கடைக்காரர், ஏன் சிந்திட்டானா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த ஒக்கலி கவுடரை கூப்பிட்டு டீயை போட்டு கொடுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போ, கொஞ்ச நேரம் ஆகி போனீங்கன்னா அங்க போயிட்டு வந்ததா நினைச்சிட்டு குடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜாதியை சொல்லி இழிவுபடுத்திட்டாங்கிறது அவ்வளவு கோபப்பட்டு செருப்பு கழட்டி அடிக்க போனவர். இப்படி பல இடங்களில் பல இழிவு. நம்ம ஊர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வராது. எந்த பெரியார் இயக்கமும் வர வேண்டாம், எங்கேயோ இருந்து யாரும் வர வேண்டாம். எங்க ஊர் மக்கள் பஸ் அங்க ஏன் போகாதுன்னு சொல்லி, நீ போயிட்டு வாப்பா, அங்க போய் கூப்பிட்டு வாப்பா, எங்க ஊருக்காரங்க 1000 இருந்தாலும் நாங்க எங்க ஊர், எங்களுக்கு ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அரவணைச்சிருக்கணும். அதுதான் சமத்துவம், அதுதான் நல்ல பண்பு. அந்த ஊரின் திமுக பொறுப்பாளர்கள் இதைத்தான் அவங்களுக்கு சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு புரிய வச்சு பஸ்ஸை விட்டுட்டு அண்ணா நகர்ல போய் திருப்பிட்டு வந்திருக்கணும். அந்த ஊருக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஊருக்கு போகின்ற அனைத்து பேருந்துகளும் கெம்பனூருக்கு போற எல்லா பஸ்ஸும் அண்ணா நகருக்கு திரும்பிட்டு வரணும். அல்லது எந்த பேருந்து போகல, ஒரே பேருந்து தான் போகுதா, பரவாயில்ல ஒரு பேருந்து போகட்டும், 7 சிங்கிள் போகுது ஒரு நாளைக்கு போதும். ஒரு ஊருக்கு 7 சிங்கிள்ங்கிறது கரெக்டானது. அப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கேப்ல அங்க போகுது. போறப்பெல்லாம் அண்ணா நகர்ல திருப்பிட்டு வா. திருப்பாம வந்திருந்தா ஒக்கலி கவுடர்கள் சண்டை கட்டி இருக்கணும் கண்டக்டர் டிரைவர் கிட்ட, என்னையா உனக்கு அவ்வளவு அசால்ட்டு, ஏன் அங்க போகாம இங்க நிறுத்திட்டேன்னு சொல்லி கேட்கல. போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு யாராவது ஒருத்தங்க சம்பளம் வாங்குறதுல உண்மையா இருக்கிறாங்களா? உண்மையா இருக்கணுமல்ல, கிடையாது. இவங்க எல்லாம் ஒக்கலி கவுடர்களா இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேற வேற ஜாதியா இருப்பாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்டவனை அடக்கும் போது, தாழ்த்தப்பட்டவனை இழிவுபடுத்துவதில் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. சனாதனவாதிகளை போல இல்லாமல் திமுக உண்மையான பெரியாரின் வழியாக, நீங்க பெரியார் வழியில பெரியார் ஒரு பெரிய, அவர் பல வகையில் பல விஷயங்களுக்கு போராடியவர். ஆனால் பெரியாரின் பல ஸ்டாண்ட் இருக்குமல்ல, அதையெல்லாம் கூட நீங்க எடுக்கிறீங்களே இல்லையா, அதை விட்டுருங்க. அதுக்கு நீங்க அண்ணா ஸ்டாண்ட கூட எடுங்க. ஆனால் ஜாதி ஒழிப்பு விஷயத்தில் பெரியாரோட ஸ்டாண்ட் எடுங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாங்க, பரவாயில்ல திமுக தானே திட்டுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நேத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ, யானை கொடுமையால் பலர் சாகின்றார்கள், இங்கே ஒருவர் கங்கா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அட்டுக்கல் பகுதியில் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார், ஐயா நியாயம்தான், இல்லன்னு சொல்லல, அந்த பாதிப்புக்கு நீங்க பேசணும் தான். ஆனா கெம்பனூர் உங்க தொகுதியில வருதா இல்லையா? கெம்பனூர்ல அண்ணா நகர் பகுதி மக்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? அவங்க இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அவங்க இந்துக்கள் தானே? இல்ல உங்க பார்வையில இந்துக்கள் தானே தாழ்த்தப்பட்டவர்களும்? அந்த இந்துக்களுக்கு பஸ் போக வேண்டாமா? அப்ப மட்டும் அவர் கூடாத தீண்டாத ஜாதி ஆயிடுறாங்களா? யானை செய்யற கொடுமையை விட யானை கூட வரும்போது எவன் எதுக்கால வரணும், அல்லது எவன் இந்த ஜாதிக்காரன் ஒக்கலி கவுடரா, சரி சரி ஐயோ அவங்க உயர்ந்த ஜாதியப்பா அவங்கள விட்டுறலாம், தாழ்த்தப்பட்டவர் அண்ணா நகர்காரங்களா போடு 2 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குதா யானை? அதுவும் கூட ஜாதி மதம் பார்க்காம அடிச்சா எல்லாத்தையும் அடிக்கும், இல்ல யாரையும் அடிக்காம போகும். ஆனால் அந்த யானை கூட பரவாயில்லை, இந்த மனிதர்கள், அதுலயும் இந்த படிச்ச போக்குவரத்து துறை அதிகாரிகள், இந்த மாவட்ட அதிகாரிகள் எல்லாரும் ஜாதி காரணம் காட்டி பஸ் அங்க போய் அவங்கள தீண்டிட்டு வந்துடக்கூடாது, அவங்கள தீண்டிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெருமை மெய் பேசுகிற, கௌரவம் பேசுகிற, ஆணவம் பேசுகிற அந்த அயோக்கியத்தனத்தை கண்டிக்காமல், அதற்கு முடிவு கட்டாமல் யானை கொடுமை செய்யலாம். அதுக்கு இவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு போறாரு. இதுதான் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இதுல. இவங்க அதிமுகவுக்கு தான் அந்த ஊர்ல ஓட்டு அதிகம். இவங்களை அம்பலப்படுத்தணும், வெளிச்சப்படுத்தணும். நடிக்கிறாங்க எல்லாரும், அப்படியே நல்லவங்களாட்டு நடிக்கிறது, அப்படியே அல்வாவாட்டு பேசுறது. ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படிங்கிறார் எம்ஜிஆர்,
எம்ஜிஆர் வழிங்கிறீங்க. அந்த மக்களை உங்களுக்கு தான் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப மட்டும் ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனா பஸ் போய் திரும்பிட்டு வாடான்னா அப்ப அந்த ரத்தம் ஆகாது. நாங்க திமுகவின் பல செயல்களை பாராட்டுகிறோம், ஆதரிக்கிறோம். யாரும் செய்யாதை செய்துள்ளார்கள். அதற்காக இந்த ஜாதிய கொடுமையில் எங்க கண்ணுக்கு முன்னாடி, நான் இந்த பெரியார் இயக்கத்தில் இந்த பகுதியில் இருக்கேன், நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இதை ஆதரிக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. நல்ல செயல்களை செய்யும் போது திமுக சிறப்பாக செய்கிறது. சனாதனவாதிகள் ஒன்றிய பிஜேபியின் கொடுமையை எல்லாம் தாண்டி திமுக நல்லது செய்கிறது, பாராட்டுறோம். சூழ்ச்சிகளை வென்று திமுக நல்லது செய்கிறது, பாராட்டுறோம், பிரச்சாரம் பண்றோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எதிர்விளைவுகளை பத்தி கவலைப்படாம பெரியார் வழியில் போராடுறோம். ஆனால் நீங்கள் தவறு செய்யும் போது எப்படி பாராட்டுகிறோமோ அதே போல் தவறு செய்யும் போது கூடுதலாக கண்டிப்போம். பிஜேபி அதிமுகவை கண்டிப்பதை விட திமுக செய்தால் கூடுதலா கண்டிப்போம், வன்மையா கண்டிப்போம். இந்த அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் திமுக தானே காரணம். இப்ப திமுக தானே காரணம். நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அவர்களும் கோவையில் 1-2 உண்மையான திமுக தொண்டர்கள் இருந்தால் உங்கள் கழகத்திற்குள்ளேயே இதை கேள்வி கேட்டு உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். ஒற்றை தீர்வு, ஒரே தீர்வு. கெம்பனூருக்கு எத்தனை பேருந்து போனாலும் அத்தனை பேருந்துகளும் அண்ணா நகர் போய் திரும்பி வர வேண்டும். அல்லது ஒரே பேருந்து தான் 21 மட்டும்தான் போகும் என்றால் அதுவும் அண்ணா நகர் போய் திரும்பி வர வேண்டும்.